இவங்க நல்லா ஒரு ஆடுறவனா இருக்கலாம், பாடுறவனா இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ்மேனா இருக்கலாம். எல்லா திறமையும் உங்களுக்கு 5-100 போலீஸ் ஆக எடுத்தாங்கன்னா 5 பேர் உங்களை எடுக்கிறோம். 100 ராணுவத்துக்காக ஆக எடுத்தாங்கன்னா அது 5 பண்ணலாம். நல்ல பாடம் விளையாட்டு எப்படி படிக்கணும் நினைக்கணும். நிறைய கம்யூனிகேஷன் டிஸ்டர்ப் பண்ணது இந்த காலத்தை போட்டு அன்னசரியா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் ஒன்லி திங் யுவர் ஸ்டடீஸ். நீங்க படிக்கிற காலம் நீங்க படிச்சு பற்றி தான் யோசிக்கணும். நிமிர்ந்த நிலை நல்லபடி வரணும், எந்த குறைபாடும் இல்லாம நல்லா படிக்கணும், இந்த பள்ளிக்கு பேர் வாங்கி கொடுக்கணும். அதே மாதிரி நீங்க போற பசங்க என்ன குறைபாடு இருக்குன்னா ஸ்டடீஸ்ல நல்லா இன்னும் கோயில்கள் படிக்கணும், எழுதி பார்க்கணும், அதை போட்டு ஆதரவு யாருன்னு பார்க்கணும். மேக்ஸ்ல நிறைய சம் போட்டு பார்க்கணும், எக்ஸாம்ஸ் எல்லாம் போட்டு அடிக்கணும். நான் 10th படிக்கும்போது ஸ்கூல்ல நான் சென்டம் வாங்கியிருக்கிறேன். எனக்கு சென்டம்னா எனக்கு கூட சரியான சென்டம் வாங்கியிருக்கேன். எங்க கல்லூரி தலைமை ஆசிரியர் வந்து எனக்கு சைக்கிள் பரிசு கொடுத்தாங்க. நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கிறேன். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு அதிகம் திறமை இந்த மாவட்டத்துக்கு ஆட்சித்தலைவராக வரலாம், இந்த மாவட்டத்துக்கு கண்காணிப்பாளராக வரலாம், இதே பள்ளிக்கு ஹெட் மாஸ்டராக வரலாம். உங்களுக்கு எல்லா திறமையும் இந்த ஸ்கூலுக்கு இருக்கக்கூடிய உங்க காவல் நிலையத்துக்கு காவல் ஆய்வாளராக வரலாம். உங்களுக்கு எல்லா திறமையும் அறிவு இருக்கு. ராணுவத்துல காவல்துறையெல்லாம் நிறைய பணி செய்யணும், நம்ம மக்களை பாதுகாக்கணும், நம்ம நாட்டை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம பாதுகாப்பா இருக்க முடியும். அங்க இருக்கக்கூடிய நேரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மெரினா ஆபீஸ்ல வந்து நம்ம ஏர்போர்ட் எவ்வளவு பெரிய சாதிகள்லாம் பண்ணிட்டாங்கன்னு தெரியும். ஸோ இதெல்லாம் யாரு நம்ம முன்னிலை விட நம்ம அண்ணன்மார்கள் நம்ம உறவினர்கள் தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்க நினைக்கணும். எந்த காலத்தை ஜாதி மத இன உறவுகளை மனசு வளர்க்கக்கூடாது. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை சேர்க்கணும், நல்லா பழகணும். நல்லா படிக்கிறோம்னா நல்ல படிக்கிறோட பழக்க வைக்கணும், நல்லா விளையாடணும்னா நல்ல விளையாடுறோட பழக்க வைக்கணும், நல்லா பாட்டு படிக்கணும்னு நினைச்சுன்னா நல்ல பாட்டு படிக்கிறோட பழக்க வச்சு எப்படி பிக்கப் பண்ணணும், விளையாடணும். இந்த ஸ்கூலுக்கு நிறைய +2 வரைக்கும் இருக்கு. எல்லா ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு நல்ல ஹெச்எம் இருக்காங்க, நல்ல ஏஎச்எம் இருக்காங்க, நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நல்ல நீங்களா இருக்கீங்க. இது வரைக்கும் நான் வந்து 21 நாளாக இந்த குறைபாடு நம்ம ஸ்கூல்ல தென்படல. அதை அப்படி தொடர்பா பயன்படுத்தணும். அந்த வார்த்தையினுடைய மதிப்பும் மரியாதையும் நீங்க பயன்படுத்துறத பொறுத்து உங்களுக்கு கிடைக்கும். இது ஆன்சைன் இங்கிலீஷ் அப்படிங்கிற பாடத்துல டாக்டர் ஏ.டி. கார்டினர் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் நீங்க அதை சொல்லணும். சரியா? நான் முதல்ல சொல்றேன், கவனிங்க. நீ கவனிக்கணும், உனக்கு புரியணும், நீ அதை ஃபாலோ பண்ணணும். அப்பதான் நல்லா இருக்கு. சரியா? உங்களை மாதிரி நாங்கெல்லாம் சாதாரண ஸ்கூல்ல படிச்சு வந்திருக்கிறேன். அதனால நீங்க நல்லபடி வரும் நான் நினைக்கிறேன். அதுக்கு நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கும். சரியா? கவனிங்க. அதாவது தேங்க்யூ, பிளீஸ், சாரி. இது மூலம் ஆங்கிலத்தில் மிக பலமான வார்த்தைகள். எல்லாரும் சொல்லுங்க. தேங்க்யூ சார், பிளீஸ் சார், சாரி சார், தேங்க்யூ மேம், பிளீஸ் மேம். தலைவர் செஞ்சீங்க, சாரி மேடம், சாரி டீச்சர், சாரி சார் அப்படின்னு சொன்னா உடனே சைக்காலஜிக்கலா அவங்க கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் இதாயிடும். பலமான வார்த்தைகள். ஒரு பேனாவோ செலவுக்கு பணமோ இல்ல ஒரு சைக்கிள் லிஃப்டோ இதுலயோ ஒரு கேட்குறீங்க, என்ன சார் ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ப்ளீஸ்க்கு வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய பலம் இருக்கு. நான் சொல்லல, யார் சொன்னார்? ஏ.டி. கார்டினர் சொல்றாங்க. சொல்ல முடியா? அதே மாதிரி எதிர்பாராம ஒரு ஆர்டர் ஹெல்ப் பண்ணிட்டாரு, உதவி பண்ணிட்டாருன்னு சொன்னா என்ன சொல்லணும்? தேங்க்யூ சொல்லி போகணும். என்ன சொல்லணும்? தேங்க்யூ சார். புரியுதா? அதே மாதிரி உங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், மாஸ்டரு, உங்க பிடி மாஸ்டரு, பாகப்படி முக்கியமான ஆட்கள், கிராமத்துல வேலை செய்யுங்க, காவல்துறை வேலை செய்யறவங்க, அவங்க எல்லாம் பார்த்தா நீங்க சார் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லி பழகும். இதெல்லாம் நீங்க இப்ப படிக்காம இப்ப படிக்கிறது இப்ப சொல்றது. நம்மளோட வயசுல மூத்தவங்க யாரை பார்த்தாலும் குபானிங் சார் நல்ல பையன் டெய்லி பார்த்து குபானிங் சொல்லிட்டு அப்படிம்பாங்க. வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆபீசர்ஸ், பெரிய பெரிய ஸ்கூல் ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தேங்க்யூ குபானிங் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அது நம்முடைய நட்பையும் நம்முடைய பண்பையும் செய்து எல்லாம் செய்யும். அதை விட எந்த காலத்தை கொண்டு அண்டத்து தெரியா இந்த வாட்ஸ்அப்ல செல்போன்ல டைம் செட் பண்றது, அதில் உள்ள படங்களை பேச பார்க்க முடியும். இந்த மாதிரி எல்லாம் நீங்க குறைச்சிக்கணும். நீங்க உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் கிடைச்சி உங்களுக்கு தேவையான கிளாஸ் எடுத்தாங்க, இந்த கிளாஸ் நல்லபடி கவனிக்கணும். அது சந்தேகம் கேட்கும். எந்தெந்த கேள்விகள் நீ சந்தேகிக்கோ அந்தந்த கேள்விகளை உனக்கு மறக்காது, மைண்ட்ல இருக்கும், ஆன்சர் பண்ணிடும். மாணவர்கள் நான் உங்களை ரொம்ப பணிவா கேட்டுக்கிறேன். நம்மலாம் ஒரு நல்ல மாவட்டத்தில் நமக்கு சுத்தமான தாமரை ஒரு புள்ளி நதி ஓடிட்டு இருக்கு, நம்ம சுத்தமான தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம். எந்த காரணத்தை கொண்டும் இந்த கூலிப்பு அதுக்கப்புறம் தவனப்பு வேண்டாம் இராண்டாம் கொக்கோலா அது இது தப்பு இல்லாத கெமிக்கல்ஸ். அது என்னைக்கு தயார் பண்ணா, எங்க தயார் பண்ணா, அது நமக்கு என்னென்ன தொலைகளை கொடுக்கும் அப்படின்னு யாரும் நமக்கு
எதுவுமே தெரியாது. நம்ம வாட்டில கடையில் போய் கேட்போம், அவனை கொடுப்பான், உடனே குடிச்சிடும். நல்ல ஒரு ராணுவ தளபதியா, நல்ல ஒரு காவல் அதிகாரியா, நல்ல இந்த ஒரு ஸ்கூலுக்கு பெரிய பிசிக்கல் டைரக்டரா, இந்த மாவட்டத்துக்கு ஆட்சித் தலைவரா, இந்த மாவட்டத்தை கண்காணிப்பாளராக நீங்க வாசல் நினைக்கணும். அதுக்கு இப்பவே நீ அழித்திடப்படணும், கடுமையாக உழைக்கணும். ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணக்கூடாது. வீட்டுக்கு போகும்போது உன் மெமரி போய் படிச்சுட்டே போகும், மேக்ஸ்ல ஃபார்முலா படிச்சுட்டே போகும். அதுதான் உனக்கு பாட்டு, அதுதான் உனக்கு சினிமா. இந்த சினிமாக்கார பையன் பார்க்கும்போது வந்து இந்த காலத்துல எவ்வளவு மரியாதை இருக்கும், அந்த டீச்சருக்கு எவ்வளவு மரியாதை இருக்கும், அந்த ஸ்கூலுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கும், அந்த ஹெட்மாஸ்டருக்கு எவ்வளவு பாராட்டு இருக்கும். அரசாங்கம் நமக்கு தேவை எல்லா உதவிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தயவுசெய்து நீங்க எல்லாம் பயன்படுத்தணும், நல்லபடி படிக்கணும். இந்த பஸ்ல டிராவல் பண்ணும்போது நம்ம சிறவங்க சேஃபா இருக்கணும், நம்ம கவனமா இருக்கணும். சரியா? நான் பார்த்துட்டு டெய்லி இப்ப மேடம் கூட சொன்னாங்க, நாங்க பஸ் ஒண்ணு சரியா வரதில்லை, லேட்டா வரதான் சொன்னாங்க. இன்னைக்கே நான் அந்த பிஎம் போய் பார்க்கிறேன். உடனே அந்த ஒரு பஸ் அடிஷனல் பஸ் ஏற்பாடு பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க என்னையிலிருந்தே ஃபாலோ பண்ணணும். எப்ப வந்தாலும் உள்ள ஸ்கூலுக்குள்ள வரும்போது சார் யாரை பார்த்தாலும் பேட்டி மாஸ்டரோ, ஹெட் மாஸ்டரோ, அசிஸ்டன்ட் மாஸ்டரோ, உங்களுக்கு எந்த டீச்சரோ, இங்கிலீஷ் டீச்சரோ, தமிழ் டீச்சரோ பார்த்து குட் மார்னிங் மேடம், குட் மார்னிங் சார் சொல்லும். சொல்லுவீங்களா? ஒண்ணு. அதுக்கு இன்னொரு 3 பலமான வார்த்தை எல்லாம் ப்ளீஸ், தேங்க்யூ, சாரி. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ப்ளீஸ், தேங்க்யூ, சாரி. ப்ளீஸ், தேங்க்யூ, சாரி. இதெல்லாம் எங்க இருந்து யூஸ் பண்ணணும். நான் ரொம்பக்கே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நான் நிற்பேன், ஏதாவது ஒரு தேவையில்லாம ஒன்று செய்வேன். அப்ப நீங்க என்ன சொல்லணும் நான் பாக்குறேன். கரெக்டா சொன்னா உனக்கு அங்கே பயிற்சி கொடுத்தேன். சரியா? ஓகே, எல்லாரும் நல்லா படிக்கணும், எந்த ஒரு குறைபாடு இருக்கக்கூடாது, வெளியில ரொம்ப டீசெண்டா நடக்கணும். அதே மாதிரி பஸ்ல ஏறும்போது படியில்